பின்பற்றினாயா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 பின்பற்றினாயா? சங்கீதம் 76, 11, 12 பின்பற்றினாயா? சங்கீதம் 96, 8 பின்பற்றினாயா? சங்கீதம் 50, 14, 15 பின்பற்றினாயா? சங்கீதம் 60, 1 பின்பற்றினாயா? சங்கீதம் 65, 1 பின்பற்றினாயா? எதுவுமே இல்லையே. யாக்கோபு 1, 22 பின்பற்றினாயா? லேவியராகமம் 19, 22 நீ பின்பற்றினாயா? இல்லையே, எதுவுமே இல்லை. எதுவுமே பின்பற்றாத உன்னை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வசனத்தை பின்பற்றாத உனக்கு வாழ்க்கையே இல்லை. வசனத்தை பின்பற்றாத உனக்கு ஜீவிதமே இல்லை. வசனத்தை பின்பற்றாத உனக்கு ஆசீர்வாதமே இல்லை. இதுதான் உண்மை. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு ஈசாக்கை கேட்டு வாங்கினார். உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நீ தேவனுக்கு என்ன செய்தாய்? என்ன செய்தாய்? இல்லை. லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்தின்படி ஒரு பெண் பிரசவித்தால் பாவம், அதற்கு பாவ நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும் என்று தாய்மார்களுக்கு சொல்லி இருக்கிறார். எந்த தாய் பிரசவித்த பிறகு தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டாள்? இல்லையே. எபிரியர் 5:1 உன்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தி தீர்க்கப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். பின்பற்றினாயா? உன்னுடைய பாவத்துக்கு தக்கதாக பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாயா? இல்லவே இல்லையே. பிறகு எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்? எப்படி உன்னை தொடுவார்? அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார். நீ வாயினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், வாயினால் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் பிரமாணம் இல்லை, வசனம் இல்லை. வசனம் இல்லாத வாழ்க்கை உனக்கு சுடுகாடு. வசனம் இல்லாத வாழ்க்கை உனக்கு பாலைவனம். உனக்கு பள்ளத்தாக்குகளை வெட்டுவார் ஆண்டவர், கண்மலை அல்ல. அல்லேலூயா. ஆகவே மனம் திருந்து முதலில் எங்கே இடரல் அடைந்தாயோ அங்கே உன்னை சரிபடுத்திக் கொள். எந்தெந்த பாவங்களை செய்தாயோ அதற்கு பரிகாரம் செலுத்து. விபச்சாரம் செய்தால் கூட மன்னிப்பார் ஆண்டவர், ஆனால் தண்டிப்பார் என்பதனை மறந்து விடாதே. ஒரு வேசி ஓடி வருகிறாள் கர்த்தருக்கு முன்பாக. அதற்கு முன்பாக அவளுக்கு கொடுக்கப்பட்டது தண்டனை. கல்லால் அநேக ஆண்களை வைத்து, அநேக பெண்களை வைத்து, ஊர் ஊராய், கிராமம் கிராமம் ஓட வைத்து, இவளை வேசித்தனம் புரிந்தாள் என்று உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டி கல்லால் அடித்து அதற்கு பின்புதான் கர்த்தருக்கு முன்பாக வந்து விழுகிறாள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, நீங்கள் கல்லை விட்டுட்டு போயிருங்க, ஏன்னா நீங்கள் பாவிகள். ஆனால் இவளை பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்யாதே என்று தான் சொன்னார். அப்பொழுது மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாரா? இல்லை, இனி செய்யாதே என்று எச்சரித்தார். அப்படியானால் இனி நீ செய்தாய், உன்னை கர்த்தராகிய தேவன் அழித்தும் கொன்றும் போடுவேன் என்பதான் நிஜம். ஆகவே அன்றைக்கு அவளுக்கு சொன்னதான் உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே. செய்த பாவத்திற்கு பாவ நிவாரண பலி செலுத்து. லேவியராகமம் 19, 22, எபிரியர் 5:1, யாத்திராகமம் 30, 15, 16 3 வசனத்தையும் நீ பின்பற்றாத குடும்பம், பின்பற்றாத ஊழியக்காரன், எந்த கோம்பனா இருந்தாலும் அவன் வாழ்க்கை சுடுகாடுதான், சமாதானமே இல்லை. இந்த 3 வசனத்தையும் பின்பற்றுகிற எந்த மனிதனும் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா.
அவனுடைய வாழ்க்கையில் இல்லை என்ற சொல்லே இராது. அவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வலதுவரம் இடதுவரம் பலுகி பெருகத்தக்கதாய் கொடுப்பார். நீ ஒரு வற்றாத நீரொற்றை போல் இருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இப்பேற்பட்ட வாக்கு தத்தங்களால் உன்னை நிரப்புவார். ஆகவே திருந்த வேண்டியது நீ, வாழ வேண்டியது நீ, பிரமாணத்தை கை கொள்ள வேண்டியது நீ. பொய்களை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். இன்றைக்கு நான் கேள்விப்படுகிற அத்தனை ஊழியக்காரர்களும் மோசடி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய இருதயங்களை திருடிக்கொண்டே இருக்கிறார்கள். பிரமாணத்தை சொல்லித் தரவில்லை. பாவத்துக்கு மன்னிப்பென்று சொன்னார்கள். வேதத்தில் பாவத்திற்கு மன்னிப்பென்பது ஒரு சில இடத்தை தவிர ஒரு சிலருக்குத்தான் கொடுத்திருக்கிறார் தேவன். பிரியமானவர்களே, திமிர்வாதக்காரனை வீட்டினுடைய கூரை வழியாக இறக்கினார்கள். அவனுடைய விசுவாசத்தை கண்டு, மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அங்கே அவர் கடவுளாக மன்னித்தார். மன்னித்த பொழுது அவன் அந்நேரமே சொஸ்தமானான். அது மன்னிப்பு. அப்படிப்பட்ட விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் இந்த வசனங்களை, கர்த்தருடைய வசனங்களை நீ கேட்டு அதன்படி நடந்திருக்க வேண்டும். நடக்காதனுடைய வாழ்க்கையில் கடன் என்ற சுடுகாடு உனக்குண்டு, சமாதான கேடு என்ற பாலைவனம் உனக்குண்டு, துன்பம் என்ற உபத்திரம் உனக்குண்டு, சுகர் என்ற வியாதி உனக்குண்டு. ஒரு நாளும் தீராது. உலக மருத்துவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், முடிந்தால் இந்த சுகர் வியாதியை குணப்படுத்தி காட்டுங்கள். உலக மருத்துவமனைக்கே சவால் விட்டு சொல்லுகிறேன், முடிந்தால் இந்த சுகர் வியாதியை நிறுத்தி பாருங்கள். முடிந்தால் இந்த கொரோனாவை நிறுத்தி பாருங்கள். உங்களால் முடியாது. ஆனால் ஜீவொளி தொலைக்காட்சியால் முடிந்திருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் அனுப்பின மிகப்பெரிய ஒரு கொள்ளவியாதி சுகர். நீ தின்னாத, நீ குடிக்காத, நீ புசிக்காத, தண்டனையை போட்டிருக்கிறார் உங்களுக்கு. சுகர் இல்லாத ஊழியக்காரன் யாராவது இருக்காங்களா? தேடி கண்டுபிடிங்களா? ஆகவே சுகரே ஒரு சாபத்தினுடைய அடையாளம். எகிப்து தேசத்தில் அனுப்பின கொள்ளை வியாதியின் ஒரு அடையாளம் சுகர். எல்லாரும் வாழைப்பழம் சாப்பிடும்போது நீ நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நக்கிட்டு தான் இருப்ப. திருமண வீட்டில் பாயாசத்தை எல்லாரும் அள்ளி அள்ளி குடிப்பாங்க, நக்கி நக்கி குடிப்பாங்க. ஆனால் குடித்தா நீ செத்துருவ. சுகர் ஏறிடும் தலைக்கு. தின்பண்டங்கள் சாப்பிடக்கூடாது. இதுவே மிகப்பெரிய பனிஷ்மெண்ட். ஏன்? உன் வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது. அவர் தொண்டையில் கை வச்சுட்டாரு, உன் உணவு குழாயில் கையை வச்சுக்கிட்டாரு, வாழ்க்கை முழுக்க மாத்திரையில் நரங்குன்னு சொன்னார், ஊசி போட்டுக்கிட்டு வாழ்ந்துருன்னு சொன்னார். இந்த பாவத்தை விட்டு, இந்த வியாதியை விட்டு வெளியே வருவதற்கு ஆர் யூ ரெடி? ரெடினா சுகர் வியாதி நீங்கி போவதற்கு கர்த்தருக்கென்றே பொருத்தனை செலுத்தி தேவனை நோக்கி கூப்பிடுங்க. என்ன பொருத்தனை? 2000 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்து விட்டு என்னிடத்தில் வா, உன் வியாதியை சொஸ்தமாக்கி காட்டுகிறேன். சுகர் வியாதியை இதை பெருமையாக சொல்லுகிறேன், ஜெய ஜெய மோசையாக நின்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்து சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, எத்தனையோ சுகர் வியாதிகளை சொஸ்தமாக்கி இருக்கிற ஊழியம். ஆனால் ஒரு மருத்துவரோட சுகர் வியாதியை சொஸ்தமாக்கவில்லை. ஆனால் உனக்கு ஞானம் இல்லை, அதை விட்டு வெளியே வரமாட்டாய். 2000 புத்தகம் அடித்து 2000 பேருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எனக்கு என்ன இருக்கிறது என்று உன் இருதயத்தில் நீ சொல்வாயானால் யூ ஆர் அந்தி கிறிஸ்து. டாக்டர்கிட்ட போய் சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். உன் வலது விரலை வெட்டுவாய், ஆனாலும் வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டாய்.
உன் காலை துண்டிப்பாய், ஆனாலும் வசனத்தை செவி கொடுக்க மாட்டாய். எப்போ பார்த்தாலும் மருத்துவத்துக்குத்தான் செவி கொடுப்பாய். பிரியமானவர்களே, ஒரே ஒரு சாட்சியோடு சென்னை அப்போலோ மருத்துவமனை கைவிடப்பட்ட ஒரு சுகர் பேஷண்ட். யூ ஆர் ஃபினிஷ்ட், இனி உனக்கு மருந்தே இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை, ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு டேப்லெட் கூட எழுதி கொடுக்கல. அப்படியே உறுப்புகள் எல்லாம் சேதமடைந்து சாவுக்கு டிக்ளேர் பண்ணி அனுப்பிட்டாங்க. தாயினிடத்தில் வந்தாள். கர்த்தருடைய கட்டளை பிறந்தது. சங்கீதம் 50:14-15 படியாக ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்ற வேத வசனத்தின்படி வேதத்தை விதைத்தேன், கீழ்ப்படிந்தாள். 3 மாதங்கள் கடந்தது. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அந்த செய்தியும் வந்தது. ஆனால் நான் ஒரு நாள் கூட அந்த குமாரனை பார்க்காமல் இருந்த வேளை, அவன் சாவும் வேளையில் கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார், ஏன் தூங்கிக் கொண்டாயிருக்கிறாய்? ஓடிப்போ அவனிடத்தில், அவனை சொஸ்தமாக்க உன்னை அனுப்புகிறேன் என்றார். கடந்து போனேன். அது பாரம்பரியம் மிக்க வேறு. ஆனால் தாய் கர்த்தரை தேடுகிறவள், மகன் விக்கிரகங்களை தேடுகிறவள். அந்த வீட்டிற்கு கடந்து சென்று 1 மணி நேரம் கர்த்தரை குறித்து பிரசங்கம் பண்ணினேன். சவால், உனக்கு எவ்வளோ சுகர் இருந்தாலும் இந்த 1 மணி நேரத்திற்குள் அது மாறும். ஜீவனுள்ள கர்த்தர் இருக்கிறார் என்பதனை நீ இப்பொழுது அறிந்து கொள்வாய். சகோதரி சிரிக்கிறாள். நக்கல். அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து நான் சொல்லுகிறேன், 1 மணி நேரத்தில் ஒன்று சுகர் உடம்பில் இருக்காது. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? நோய்ஸ். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு கப்பு தண்ணியை நான் ஜெர்மனி உனக்கு தருவேன், நீ குடிக்கிற, இதான் உனக்கு மெடிசின். சாதாரணமாக ஏதாவது சாப்பிட்டா இல்லை மாத்திரை எடுத்தால் 2 மணி நேரம் தாண்டி செக் பண்ணி பார்க்கும்போது சுகருக்கு லெவல் கம்மியாக இருக்கும், சாப்பிட்டா கூடி இருக்கும். 2 மணி நேரம் அவர்கள் வீட்டிலே இருந்து டெஸ்ட் டியூப் எடுத்துக்கொண்டு வான்னு சொன்னேன். யூரின் எடுத்து நீயே செக் பண்ணு, ஏன்னா அவன் ஒரு லேபையே வச்சுருக்கிறான். செக் பண்ணான், சுகர் நீல். ரத்தம் மாறி எப்போ டெஸ்ட் பண்ணாலும் பிளட்டாக தெரிகிறது. இன்றைக்கு ப்ளூ ஆகவே தெரிகிறது. அவன் சொன்னான் ஒரு அல்லேலூயா, அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நானே உன் தேவன். அல்லேலூயா. கர்த்தனாகிய தேவன் எல்லா கொள்ளவியாதிகளுக்கும் மருந்தாய் வந்தவர். ஆனால் ஏன் உங்களை குணமாக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் வசனத்துக்கு செவி கொடுப்பதில்லை, வசனத்தின்படி புரிந்து நடப்பது இல்லை. அல்லேலூயா. 1 பேதுரு 2:8 சொல்லுகிறது, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்னுடைய பிள்ளைகள் அல்ல, தேவருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறது போல இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் செவி கொடுப்பது அந்தி கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு அல்ல. தசமக ஏன் கொடுக்கணும், பொருத்தனை ஏன் செலுத்தணும், என்கிட்ட ஒன்றும் இல்லையேன்னு அவருக்கு தெரியாதா? இதையோ டாக்டர்கிட்ட போய் சொல்ல, என்கிட்ட ஏன் கேட்குற, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு உனக்கு தெரியாதா, நான் ஒரு ஏழை. அங்கே மட்டும் நீ ஏழை என்று சொல்வதும் இல்லை, அவன் தரித்திரத்தை அறிவிப்பதும் இல்லை. இங்கே தான் கர்த்தர் நிற்கிறார். விதவை ஸ்திரீனுடைய காணிக்கையை வாங்கின தேவன்
சாரிபாத்து விதவை சாகிறதுக்கே 2 அப்பம், அது ஒன்றை எலியா மூலம் பிடுங்கின தேவன். கொடுக்கும்போதுதான் நீ வசனத்துக்கு செவி கொடுக்கிறாய் என்பது அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே கீழ்ப்படியுங்கள் கர்த்தருக்கு. அல்லேலூயா. இல்லை என்றால் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு தேவன் இரக்கமில்லாத தேவனாக இருப்பார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் கடவுளாகவும் தகப்பனாகவும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் நண்பனாகவும் உற்ற தோழனாகவும் அதிகாரியாகவும் ஒரு அரசாங்கமாகவே உன்னிடத்தில் நிற்பார். வழக்காடுவார் உன் பிரச்சனைகளுக்கு. ஆகவே மனம் திருந்துறதா மனம் திருந்து. இங்கே யார் திருந்துறாங்க? யாருமே திருந்துறதில்லை. சபைக்கு போகிறவங்க ஒழுங்கான உடையே கட்டுறதே இல்லை. அசிங்கமான ஆடைகளை போட்டு அலங்காரம் பண்ணி கொண்டு போகிறீர்கள். போதா குறைக்கு லிப்டிக்கு, சிகப்பு உதடுக்கு சிகப்பு மை, கருப்பு ஏற்கனவே இருக்கு, இதுலேயும் கருப்பு, இதுலேயும் கருப்பு. உன் உடம்புலையும் பூசிக்கோ, உன் சரீரம் முழுதும் கருப்பை பூசிக்கோ. பூசலாம்ல, உன் இடுப்பிலையும் பூசிக்க கருப்பை. போலி அலங்காரங்களால் நீ சத்துருவை நேசிக்கிறாய் என்பதன் அர்த்தம். பிசாசுக்கு பலியிடுகிறாய். இந்த போலியான அலங்காரம் கர்த்தருக்கு பலியிடுவதல்ல, பிசாசுக்கே நீ பலியிடுகிறாய். அதனால் பிசாசு சந்தோஷப்படுவான், கர்த்தர் அல்ல. நல்ல குணாதிசயங்கள் ஆணுக்கும் பொண்ணுக்கும், அதுவே கர்த்தருக்கு அலங்காரம். உன்னுடைய பரிசுத்தமே கர்த்தருக்கு அலங்காரம். உன்னுடைய பரிசுத்தமே கர்த்தருக்கு மிகப்பெரிய காணிக்கை. அவங்ககிட்ட இருக்கா? தேடிப்பாரு, அப்ப புரியும். வேதத்துக்கு செவி கொடாதவன் நாசமடைந்து போவான், செவி கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான்.